Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. பெட்டாலியன் போலீசின் வழிகாட்டுதலோடு புத்தம் புது பைக்குகளை குறிவைத்து திருடிய ஹைடெக் திருடன். அதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். கவிதா, நீ ஒரு புது வண்டி வாங்கிட்டு வர, ஒரு 2 நாள்ல அந்த வண்டி காணாம போயிடுது. அப்ப என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னா ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடப்பேப்பா நான். அப்படித்தான் கிட்டத்தட்ட 43 புது வண்டிகளை இங்க ஒரு கும்பல் குறி வச்சு திருடி இருக்கு. அதுவும் அந்த கும்பலுக்கு லீடர் யார் தெரியுமா? ஒரு பெட்டாலியன் போலீஸ். என்னது, போலீஸ் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்க இவங்க எல்லாம் திருடி கொண்டு வந்து தந்திருக்காங்களா? ஆமா, பயங்கரமான பிளானா இருக்கேப்பா. சொல்லு, முழு கதையை கேட்போம். இந்த முழு டீட்டெயிலா சொல்றேன். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த சரளா நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து தொடர்ந்து இந்த புத்தம்புது வண்டிகள் டெலிவரி எடுத்து ஒரு வாரம் தான் இருக்கும், அதுக்குள்ள அந்த வண்டி காணாம போயிடுச்சு அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. இப்படி அடுத்தடுத்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இதோட என்னதான் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய டீமா பிரிச்சு தனித்தனியா மஃப்டியில போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி டீமா பிரிச்சு தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காங்க. அப்படி தேடுதல் வேட்டையில இறங்கும் போது சரளா நகர் பகுதியில் வெளியில நின்றுட்டு இருந்த ஒரு புது வண்டி கிட்ட சந்தேகப்படும்படியான ஒரு நபர் வந்து அந்த வண்டியை என்னமோ நோண்டிக்கிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்த அந்த ஏரியாவில் இருந்த மஃப்டி போலீஸ் வந்து அப்படியே லைட்டா நோட்டம் போட்டிருக்காரு. அவன் அந்த வண்டியோட சைட் லாக்கை உடைச்சி வண்டியை எடுக்கிற மாதிரியான ஒரு பாவனை தெரிஞ்சிருக்கு. ஆஹா, இவன் தாண்டா அந்த திருடன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஓடி போய் கப்புன்னு பிடிச்சிட்டாரு. பிடிச்சி அவரை தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சிறப்பா விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் பல உண்மை தெரிய வந்திருக்கு. போலீஸ் கிட்ட சிக்கின அந்த ஆசாமியோட பேரு சரத் பாபு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியை சேர்ந்தவர். இவருக்கு வந்து 40 வயசு ஆகுது. இவருக்கு இந்த மாதிரி வண்டியை திருடுறது தான் வேலையே. அங்கேருந்து இங்கே வேலூர்லேருந்து பஸ் ஏறி ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்து இறங்கிடுவாப்ல. இங்கே இருக்கிற வண்டியெல்லாம் அப்படியே நோட்டம் போட்டு, அதுலேயும் குறிப்பாக இவர் எந்த வண்டியை தெரியுமா திருடுவார்? இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, சுசுகி எக்ஸஸ்ஸு, பல்சர். சரி அருண், அதான் இந்த 3 பைக்கை மட்டும் குறி வச்சு திருடுறாங்களே, என்ன காரணம்? அதாவது கவிதா, சில திருடர்கள் வந்து இந்த ஒரு சில குறிப்பிட்ட வண்டிகளை மட்டும்தான் திறக்கக்கூடிய டேலண்ட் வச்சிருப்பாங்க. அதை மட்டுமே திறந்து பழகிருப்பாங்க இல்லையா? அதனால இவருக்கும் இந்த பல்சரு, ஸ்ப்ளெண்டர் பிளஸ், சுசுகி எக்ஸஸ் இந்த மாதிரி வண்டியை மட்டும்தான் இவருக்கு அக்சஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும் போல. அதனால அந்த ஒரு டெக்னிக்கை கையில் வச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுவார்னா, புத்தம் புது வண்டி, அதாவது 500 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வண்டியை மட்டும்தான் இவர் டார்கெட் பண்ணுவாராம். அந்த மாதிரி வண்டி எங்க இருக்கோ அந்த வண்டியை நோட் பண்ணி கரெக்டாக போய் திருட்டு வேலையை ஆரம்பிச்சிருவாரு. அது மட்டும் இல்லை, கையில் 2 ஸ்பேனர் மட்டும் தான் எடுத்துட்டு போவாராம். யாருமே பார்க்காத நேரத்தில் அந்த வண்டியோட சைடில் அப்படி லேக்கா உடைச்சு சத்தமே வராம வண்டியை ஆட்டையை போட்டு வந்துருவாராம். இவ்வளவு கஷ்டப்பட்டு திருடிட்டு போறாரு, இந்த வண்டியெல்லாம் வச்சு என்ன பண்றாரு அவரு? என்ன பண்றாரா? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து போலீஸ் வந்து சரத்பாபு கிட்ட கேட்டிருக்காங்க. அப்பதான் இந்த மாஸ்டர் பிளான் பின்னாடி ஒரு மூளை இருந்துச்சு இல்லையா, அவரே தான். அவரோட மொத்த ஹிஸ்டரியும் வெளில வந்திருக்கு. அதாவது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெட்டாலியன் போலீஸ், அவரோட பேர் மணிகண்டன், வயசு 26. இவர் தான் வந்து சரத்பாபு அண்ட் டீம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறது. இந்த ஏரியாவில் வண்டி இருக்கும், இந்த ஏரியாவில் ஆள் இருக்காது, நீங்க போனீங்கன்னா அசால்ட்டா திருடிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாரு. அதன்படி நம்ம சரத்பாபு போய் வண்டியை திருடிட்டு ஏரியாக்குள்ள கொண்டு வந்துருவாரு. கொண்டு வந்த உடனே இந்த மாதிரி மணிகண்டனுக்கு ஃபோன் பண்ணி, வண்டி வந்துருச்சு, புது வண்டி, இந்த மாடல் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுவார்னா, கஸ்டமரை பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுவும் என்ன, ஆன் டியூட்டியில இருந்துகிட்டே போலீஸ் வேலை பார்த்துக்கிட்டே இவர் வந்து கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி, ஒரு புது வண்டி வந்திருக்கு, இத்தனை வருஷம் மாடலு, இத்தனை 1000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி, புத்தம் புது வண்டி வெறும் 10,000 20,000க்கு மட்டுமே தரோம் அப்படின்னு ஆஃபர் கடையை விரிச்ச உடனே நிறைய கஸ்டமர்லாம் வருவாங்க இல்லையா, அவ்வளவுதான் வண்டியை திருடி செகண்ட் ஹேண்ட்ல வித்துறது. ஓகேவா? அதை விற்கிற ப்ராசஸ் தான் பெருசு.
ஆளை பிடிச்சி வித்துடுறாங்க 10,000 20,000க்கு. வித்து இதை வந்து டெலிவரி பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, போலீஸா இருந்துட்டு இவர் போய் டெலிவரி பண்ண முடியாது. அதாவது திருடுறது மட்டும்தான் சரத்பாபுவோட வேலை. அந்த இன்டர்மீடியேட்டா செயல்படக்கூடியது வந்து மணிகண்டன். டெலிவரி பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அது யார் பண்றாங்கன்னா 31 வயதான விமல் குமார் அப்படிங்கிறவர், அதே பகுதி வேலூர் பகுதியை சேர்ந்தவர் தான். இவர் தான் வந்து ஒவ்வொரு வண்டியா சரத்பாபு கிட்ட வாங்கிட்டு போய் எந்தெந்த கஸ்டமர் இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்படி கிட்டத்தட்ட இவங்க கடந்த சில ஆண்டுகளாக 43 வண்டியை வந்து திருடி இருக்காங்க. ஆமா, 43 புத்தம்புது பைக்குகளை திருடி இந்த மாதிரி வித்து சொகுசா வாழ்ந்து வந்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா என்ன சொல்லணும்னா, அந்த சரத்பாபு இருக்காரு இல்லையா, அவர் மேல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிலுவையில் இருக்கான். இப்படி இந்த 3 பேரையுமே இப்ப போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட இன்னும் என்னென்னலாம் இவங்க இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க. முழு விசாரணைக்கு அப்புறம் தான் மொத்த பின்னணியும் தெரிய வரும். கண்டிப்பா அந்த போலீஸ் மேல ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். டெஃபினெட்லி எடுத்து தான் இருப்பாங்க. ஓகே மக்களே, இத்தோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா போய் சொல்லிக்கிறது. நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.